அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கத்துக்குடி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா RSI இண்டிகேட்டர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, சாட்னால் என்ன, அப்புறம் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்டு எல்லாம் வந்து நிறையா பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் பற்றி கொஞ்சம் மோர் ஐடியாஸ் கிடைக்கும். இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன, ஸோ அந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை கோத்ரூ பண்ணிங்க. ஸோ நான் இதில் பார்த்திங்கன்னா இப்போ RSIயில் நம்ம RSI வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். ஸோ இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ RSI மட்டும் வச்சு வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அக்யூரசி கொடுக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து RSI கூட சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலோட அக்யூரசி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த RSIங்கிறது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலுக்கு நான் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து RSIயோட RSI இண்டிகேட்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் லைன் அடிப்பாங்க, இது வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன் அடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலில் கீழே டவுன் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே ஏறி வருது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னா அது வந்து பையிங் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு வந்து அதே மாதிரி செல்லிங் சிக்னலும் அதே மாதிரி தான். அப் ட்ரெண்டை டச் பண்ணி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாவே அது செல்லிங்கோட சிக்னல்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டோடு யூஸ் பண்ணும்போது சும்மா ஓவரான நல்ல ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அது அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சிக்னல் மேட்ச் பண்ணணுமே அதுக்கு அடுத்த வர இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பையிங் சிக்னல் இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ வந்து நான் வந்து பையிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது எனக்கு க்ரீனாக இருந்துச்சுன்னா நான் பையிங் சிக்னல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சேட் படியே பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2010 வந்து நான் இங்கே வந்து பையிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வந்து 2016 செல்லிங் சிக்னல் எனக்கு கிடைக்கிது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து 16 ரூபா ப்ராஃபிட் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி சேட்டில் நான் பார்க்குறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பயோகான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட சார்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸ் சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து RSI வந்து அப்ளை பண்ண போகிறேன். RSI வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். RSIன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 பீரியட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து 14 கேண்டில்ஸோட கேரக்டரிஸ்டிக்கை மேட்ச் பண்ணி அந்த RSI வந்து ரன்னிங் ஆகும். ஸோ அதுதான். அதே மாதிரி இது வந்து ஓவர் சோல்டு அப்படிங்கிறது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஓவர் பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எப்போ வந்து நம்ம செல்லிங்கோட அதாவது கன்ஃபர்மேஷன் பையிங், அதாவது என்ன சொல்கிறது, ஓவர் ப்ராஃபிட்டோட ஏரியாஸ் அப்படிம்பாங்க அது. ஸோ வந்து அந்த மேலே லைன் சொன்னோம் பார்த்திங்களா, அது வந்து ஓவர் ஃபால்ட்டு, கீழே இருக்கிற லைன் சொன்னோம் பார்த்திங்களா, அது வந்து ஓவர் சோல்டு. அதுதான். இப்போ வந்து நாங்கள் இங்கே டிஃபால்ட்டாக வந்து 70-30 செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா 70-30 வந்து நல்ல ஒரு அக்யூரசி கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ 70-30 கொடுத்து நான் போட்டேன். ஸோ இதே மாதிரி கலர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஓவர் பாட் வந்து எனக்கு க்ரீனாக வேணும், ப்ளஸ் வந்து ஓவர் சோல்டு வந்து எனக்கு ரெட்டாக வேணும். ஸோ வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து RSI லைனும் இருக்குல்ல, அந்த RSI லைனும் வந்துட்டு உள்ளே வந்து ப்ளே ஆகிற லைன் அதுதான் அது. ஸோ அது வந்து எனக்கு பிளாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் முடிச்சிட்டேன் இப்போது. ஸோ இதுதான் வந்து அந்த RSIயோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே 30யோட லைன் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம், இந்த பாயிண்ட்டு வந்து எனக்கு பையிங் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 28 ரூபா சாரி, இது பையிங் சிக்னல் வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 565 வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது பையிங் சிக்னல். ஸோ
ஸோ 560 ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நீங்கள் பையிங் சிக்னல் காட்டுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்துலேருந்து நீங்கள் பை பண்ணணும். அது எது வரையும் பை பண்ணணும், அது வந்து எது வரையும் பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங் சிக்னல் எங்கே வருது அப்படின்னா இங்கே தான் வந்து உங்களுடைய செல்லிங் சிக்னல் வருது. செல்லிங் சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி உனக்கு நான் ஏற்கனவே இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் சிக்னல் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சிக்னல் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கு சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்து அடுத்து நீங்கள் சிக்னலுக்கு போகணும்னு சொன்னால. ஸோ அடுத்த சிக்னல் பாருங்களேன், கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற எனக்கு க்ரீன், அதுவும் வந்துட்டு பாசிட்டிவ் கேண்டில் தான் ஓப்பன் இருக்குது. ஸோ நான் அடுத்து நம்ம பாசிட்டிவ்லேயே கன்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எனக்கு இங்கே செல்லிங் சிக்னல் கிடச்சிருக்கு. இந்த செல்லிங் சிக்னல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அடுத்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு இங்கே வந்து செல்லிங்கோட கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இங்கே வந்து நான் செல்லிங் பண்ணுறேன். எங்கேன்னா இங்கே 605 வந்து செல்லிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 565 எனக்கு வந்து இங்கே வந்து 605 வரையும் எனக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 40 rupees கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு RSI இண்டிகேட்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனே இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த RSI மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு பையிங் சிக்னல் செல்லிங் சிக்னல் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அக்யூரசி கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த RSI இண்டிகேட்டரோட சேர்த்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் ப்ளஸ் வந்து MACDயும் வந்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல அக்யூரசி, அதாவது ஒரு 90% அக்யூரசி வந்து பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 90% வந்து ப்ராஃபிட்டில் வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ யாருனாலையுமே கரெக்டாக சொல்ல முடியாது இந்த சிக்னல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகாதான்னு. ஏன்னா மார்க்கெட்டை வந்து யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து பட் வந்துட்டு இந்த சிக்னல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பை பண்ணி இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணோம்னா ஒரு 90% 95% வந்து நம்மளால் அக்யூரசி பண்ண முடியும். ஸோ இதே விஷயத்து தான் வந்துட்டு வெளியில் நிறைய ப்ரோக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த கால்ஸுக்கு பையிங் செல்லிங் கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து கால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக வந்து டெய்லியும் வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணுங்கள். ஒரு ஒன் வீக் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டராக எடுத்து. ஸோ இந்த அப்போ நான் RSI சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு டச்மெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் இந்த ஒரு கம்பெனி இல்லை ஒரு TCS இல்லை HCL இல்லை இன்ஃபோசிஸ் இது மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி நீங்களே செலக்ட் பண்ணி, இல்லை ரன்னிங் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கொடுக்குற ஒரு கம்பெனி இல்லை நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்து நீங்களே வந்து பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போ RSI சிக்னல் காட்டுறது கரெக்டாக இல்லை அடுத்து நீங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணீங்க இது வரையும், இல்லை இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இண்டிகேட்டரை பற்றி கொஞ்சம் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.